இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். ஏன் அப்படின்னா இவர்கள் ஒரு அன்புக்கும் ஒரு அரவணைப்புக்கும் ஏங்குபவர்களாக இருக்கிறார்கள். அப்போ யாராவது அந்த நேரத்துல ஒரு பையன் அன்பாக பேசும் பொழுது அந்த பையன் விரிக்கக்கூடிய ஒரு காதல் வலையில், காம வலையில் சிக்குபவர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். அதனால் வாழ்க்கையில அவர்களுடைய அந்த எஜுகேஷன் போன்ற விஷயங்களை தொலைத்து விடுகிறார்கள். இப்போ வரக்கூடிய நபர்கள் எல்லாம் ஓரளவுக்கு உஷாராக இருந்தாலும் இவர்களெல்லாம் அதிகமாக நம்ம பெயர்களானது VK போன்ற எழுத்துக்களில் வரக்கூடிய நபர்களாக பார்க்கலாம். இவர்களிடம் நாம் எதை கொடுத்தாலும் அதனை பல மடங்காக திருப்பி கொடுப்பார்கள். அது அன்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், வம்பாக இருந்தாலும் மொத்தமாக திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். நாகம் புதையலை பாதுகாக்கிறது. அதே போல் இவர்களும் பத்திரமாக இவர்களுக்குள் இருக்கும் ரகசியங்களை, பொக்கிஷங்களை பாதுகாப்பார்கள். பம்பு, வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெற்றோர்கள் சுற்ற வேண்டிய நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கு. வினோதா இந்த மாதிரி பேர்கள் வரக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பார்த்தோம்னா திருமணத்துக்கு முன் லவ் ஃபெயிலியர், இல்லைன்னா திருமணத்துக்கு பின் ஒரு லவ் அதனால் திருமண ஃபெயிலியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நட்சத்திரங்கள் தொடர்பான பதிவில் இந்த காணொலியில் நாம் எடுத்திருப்பது ரோஹிணி நட்சத்திரம். ரிஷபராசியில் வருகிறது மனித கணம். இதன் மிருகம் என்பது ஒரு ஆண் நாகம் கொடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம். ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பார்த்தோம்னா அதிகமான ஒரு மனோபலம், ஏனென்றால் மனோகாரகன் சந்திரன், மனோபலம் அதிகமாக காணப்படும். அழகு உணர்வு அதிகமாக இவர்களிடம் காணப்படும். சுக்கிரனின் வீட்டில் சந்திரன் உச்சம், அதையும் தவிர தனது சுயசாரம் என்று சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் கலைகளில் அதிக உணர்வு, கலைகளில் அதிக தேர்ச்சி, எண்ணங்களின் அதிகமாக இவர்களிடம் ஊறிக்கொண்டே இருக்கும். அதாவது இந்த கற்பனா சக்தி அதிகம் ஊறிக்கொண்டே இருக்கும். அதற்கேற்ற ஒரு செயல் திறனும் இவர்களிடம் காணப்படும். நல்ல சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள். சாப்பாடு போட்டு முடிச்சிட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, இனிமே ஈவினிங் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அடுத்த ½ ஸ்நாக்ஸ், சைட் டிஷ், எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள். ரொம்பவும் உல்லாசமாக இருப்பது. வெரி ஸ்மார்ட், சாஃப்ட், அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி வெரி அட்ராக்டிவ். ஆனால் இந்த அட்ராக்ஷன் என்பது வாழ்வின் பின்னாளில் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் கொடுக்கிறது. அந்த நேரத்தில் இவ்வளவு சாஃப்டாக இருந்தக்கூடிய நபர்கள் எப்படி ஒரு விஸ்வரூபமான ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். These people are basically very careful about not creating problems to others. இவர்களாகவே வெளியே போய் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்தில் இவர்கள் இல்லை. எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதனை தங்களுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இவர்களது தோற்றத்தை பார்த்து இவர்களிடம் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பொதுவாகவே ஒரு ஹாப்பியாகவும் ஒரு உல்லாசமாகவும் இருக்கக்கூடிய நபர்கள். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார்கள், எல்லாரையும் நன்றாக மோட்டிவேட் செய்யக்கூடிய நபர்கள். கலைகளில் அதிகமான தேர்ச்சி இவர்களிடம் உண்டு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், அனைவரையும் கவரணும், நண்பர்களுடன் உல்லாசமா ஒரு அவுட்டிங் போகணும், ஒரு டூர் போகணும், எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவே இருக்கணும். உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தில் ஒன்றுவது, சும்மா மேலோட்டமா நானும் வந்தேன் நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்பவும் டீப்பா எமோஷனலாக ஒரு விஷயத்துக்குள் அட்டாச் ஆவது, அதிலிருந்து எப்படி ஜெயிப்பது, மற்றவர்கள் மேல் அதிகமாக கேர் எடுத்துக் கொள்வது, உள்ளுக்குள்ளேயே ஒரு வெற்றியை நோக்கி பயணிப்பது, இலக்கை நோக்கி பயணிப்பது. தவறு வரும் பொழுதும் கோபப்பட்டாலும் these people are basically good at art. மனதளவில் இவர்கள் என்றுமே நல்லவர்களாக இருப்பார்கள். Still soft and sweet, very steady persons ஆக நாம் இவர்களை பார்க்க முடியும். These people are also very very good in business. ஸ்லோவாக இருந்தாலும் பொதுவாக நாம் இவர்களை நம்ப முடியும். ரிசல்ட் வருகிறதோ இல்லையோ, ஒரு ரிப்பீட்டடான ஹார்ட் ஒர்க்,
ரிப்பீட் அட்டெம்ப்ட் என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களிடம் நாம் எதை கொடுத்தாலும் அதனை பல மடங்காக திருப்பி கொடுப்பார்கள். அது அன்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், வம்பாக இருந்தாலும், அந்த வம்பையோ அந்த பிரச்சனையோ இவர்கள் வைத்துக் கொள்வதில்லை, மொத்தமாக திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். இந்த நட்சத்திரத்தினுடைய மிருகம் ஒரு நாகம். அந்த நாகம் எப்படி புஷ் புஷ் என்று சீறிக்கொண்டிருக்கும், அதை போல் இவர்களும் சீறிக்கொண்டே இருப்பார்கள். நாம நிறைய இந்த புக்ஸ்ல எல்லாம் கதைகள் எல்லாம் பார்த்திருப்போம். நாகம் புதையலை பாதுகாக்கிறது. அதே போல் இவர்களும் பத்திரமாக இவர்களுக்குள் இருக்கும் ரகசியங்களை, பொக்கிஷங்களை பாதுகாப்பார்கள். அதி அற்புதமான எண்ணங்கள், சக்திகள் கொண்டு உலகை வெல்வார்கள். தியாக குணம், தான குணம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். தாயை நன்றாக பாதுகாப்பவர்கள். வயதான காலத்தில் கூட தாய்க்கு செய்ய வேண்டிய சேவைகளை யார் எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போனாலும் தனது தாயை விட்டு கொடுக்காமல் தங்களால் முடியாத உதவிகளை கூட செய்து பார்த்துக் கொள்கிறார்கள். எளிதில் இவர்கள் மற்றவர்களை நம்புவது அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்டாக எடுத்துக்கலாம். இவர்களுடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் பிறக்கும் பொழுது சந்திர திசையில் பிறக்கிறார்கள், பிறகு செவ்வாய் திசை. கிட்டத்தட்ட அந்த 10-11 வயசுல இவர்களுக்கு ராகு திசை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. இந்த ராகு திசை தான் இவர்களுடைய லைஃபை டிசைட் பண்ணுகிறது. நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ரூட்டை இந்த ராகுங்கிறது அந்த 11 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 27-28 வயசு வரைக்கும் போட்டு கொடுக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நெகட்டிவான பழக்க வழக்கங்கள், படிப்பில் தடை, கல்வியில் தடை. இவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுக்கு இவர்களுடைய பெற்றோர்கள் போய் மன்னிப்பு கேட்பது, வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெற்றோர்கள் சுற்ற வேண்டிய நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கு. இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். ஏன் அப்படின்னா, இவர்கள் ஒரு அன்புக்கும் ஒரு அரவணைப்புக்கும் ஏங்குபவர்களாக இருக்கிறார்கள். அப்போ யாராவது அந்த நேரத்துல ஒரு பையன் அன்பாக பேசும் பொழுது அந்த பையன் விரிக்கக்கூடிய ஒரு காதல் வலையில், காம வலையில் சிக்குபவர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். அதனால் வாழ்க்கையில அவர்களுடைய அந்த எஜுகேஷன் போன்ற விஷயங்களை தொலைத்து விடுகிறார்கள். இப்போ வரக்கூடிய நபர்கள் எல்லாம் ஓரளவுக்கு உஷாராக இருந்தாலும் இவர்களெல்லாம் அதிகமா நம்ம பெயர்களானது VK போன்ற எழுத்துகளில் வரக்கூடிய நபர்களாக பார்க்கலாம். கலைகளில் நல்ல தேர்ச்சி, ஏன்னா இவர்களிடம் ஒரு தேஜஸ், ஒரு அழகு உணர்வு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதனால இந்த நபர்கள்லாம் நிறைய மீடியால வரக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லோ பட்ஜெட்லயே ஒரு ஹை பட்ஜெட் பினிஷ் கொடுத்து விடுவார்கள். அதாவது ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் பார்த்தா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு நெக்லஸை லோ பட்ஜெட்டில் வாங்குவாங்க. ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டா என்ன ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷை இவர்கள் லோ பட்ஜெட்லயே போட்டு ஒரு பியூட்டிஷியன் மாதிரி, ஒரு காஸ்டியூம் டிசைனர் மாதிரி அவர்கள் சார்ந்த தொழில் துறைகளில் ஒரு முன்னோடிகள் எப்படி செலக்ட் செய்வார்களோ அதை போல் செலக்ட் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். என்ன, இவர்களிடம் கொஞ்சம் பொறுமை குறைவாக காணப்படும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேணும் அப்படின்னா உடனே வேண்டும். தோல்வி இவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதாவது ஒரு தோல்வியா இருந்தா கூட நான் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் தோத்துட்டேன்னா இந்த இடத்துல நான் நிறைய ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இவர்கள் எங்கே ஜெயிச்சார்களோ அதனை கொஞ்சம் பெருமையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே ஒரு மாதிரி ஒரு உயர்வான பொருளை தேடுவது, எமோஷனலாக எல்லா விஷயத்திலும் உள்ளே இறங்குவது, கொஞ்சம் இவர்களுடைய அந்த அழகு உணர்ச்சி, கலை உணர்ச்சி எல்லாம் நம்ம போற்றி பேசும் பொழுது எளிதாக அதில் மயங்கி விடுகிறார்கள். இதுதான் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நபர்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கிறது. அந்த ராகு திசை, அதற்கு அப்புறம் வரக்கூடிய குரு திசை, குறிப்பா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், இந்த வினிதா, வனிதா, விஜயா, விமலா, விஜயலட்சுமி, வினோதா, இந்த மாதிரி பேர்கள் வரக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பார்த்தோம்னா திருமணத்துக்கு முன் லவ் ஃபெயிலியர், இல்லைன்னா திருமணத்துக்கு பின் ஒரு லவ் அதனால் திருமண ஃபெயிலியர். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், லீகல் இல்லீகல் அஃபேர் எல்லாம் இவர்கள் சந்திக்கிறார்கள். அதாவது இதெல்லாம் இவர்கள் பர்பஸாக செய்வதில்லை. அவர்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு வீட்டில் கிடைக்காத பொழுது, அதில் வெளியே கிடைக்கும் பொழுது அந்த வலையில் இவர்கள் சிக்குகிறார்கள். பிறகுதான் நாம் செய்தது தவறு என்று உணர்கிறார்கள். இது உணரும் பொழுது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பிரிவினையை கொடுக்கிறது. பிறகு அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த அம்மாவே அம்மாவாகவும் அப்பாவாகவும்
குழந்தையாகவும் அந்த குழந்தையை இவர்கள் வாழ்வில் முன்னேற்றி செல்வதற்கு ரொம்பவும் போராடுகிறார்கள். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஏமாற்றங்களை சந்திக்கிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் அதிகமான ஏமாற்றங்களை சந்தித்த நபர் என்று எடுத்துக்கொண்டால் விஜயலட்சுமியின் பேர் வரக்கூடிய நபர். பேர்ல தான் தம்பி லட்சுமி இருக்கு, அந்த அம்மாட்ட லட்சுமியே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது திருமணத்துக்கு முன் கூட தன்னுடைய பெற்றோர்கள் மூலம் எப்போ இந்த பொண்ணு திருமணம் பண்ணி போகுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுது. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தோம்னா இந்த அம்மா எதையோ ஒன்று புத்திசாலித்தனமா பண்ண போறேன்னு போய் ஏதோ ஒரு இடத்துல லாஸ் ஆகி, அதாவது ஒரு சிட்டு போடுவாங்கல்ல, யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பாங்க, அப்புறம் அந்த சிட்டை அடைக்கிறதுக்கு வேற ஒரு கடன் வாங்குவாங்க. கணவனுக்கே தெரியாது. சில நேரத்துல பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ரொக்கம் கடனாக இருக்கும். இது வீட்டுல தெரியும் பொழுது திருமண வாழ்க்கையில் செப்பரேஷன் ஏற்படும். ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு எல்லாருக்கும் தோல்வி அவமானம் வந்தாலும் இந்த நபர், குறிப்பாக இந்த வீண் பேர் வரக்கூடிய பெண்கள், நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து ஒரு தெளிவான ஒரு இதுதான் நம்மளுடைய பயணம் அப்படின்னு வரக்கூடியது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 வயசு 45 வயசு ஆயிடுது. அந்த ராகு திசையும் குரு திசையும் இவர்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டராக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. ஏன்னா இவர்களுக்கு குரு அஷ்டமாதிபதியாக வந்துடுறாரு. அவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் என்பது இவர்களுக்கு 2வது நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரமாக வருகிறது. அதனால் நிறைய குரு துரோகம் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. குழந்தைகளாலும் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் காரகத்துவத்தில் குரு என்பவர் குழந்தைகளை இங்கு ஏனென்றால் காரகத்துவத்தில் குரு என்பவர் இங்கு குழந்தைகளை குறி காட்டுவதனால் நிறைய இவர்கள் குழந்தைகளே கூட இவர்களை கொஞ்சம் அவாய்டு செய்கிறார்கள் பின் வாழ்வில். இதற்கப்புறம் அந்த சனி திசை வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45-48 வயசுல தான் இவர்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு மதிநுட்பம், ஒரு கடுமையான ஹார்ட் ஒர்க்கு, அதையும் தவிர ஒரு லீடர்ஸாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஃபன் கடை வச்சாவது நாம் நம்மை சொந்த காலில் நின்று நமது வாழ்வை நடத்த வேண்டும். யாரையும் எளிதாக நம்பக்கூடாது. நாம் எங்கெல்லாம் ஏமாந்தோமோ அந்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவு அடைவது இவர்களுக்கு அந்த சனி திசைதான். அப்போ நிறைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஃபேண்டசியாக, ஒரு லக்ஸரியாக இருந்தாலும் பின் வாழ்வில் தான் இவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது ஏற்படுகிறது. ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் அந்த ராகு என்பவர் அனுகூலமாக இருந்தால் சின்ன வயதில் இவர்கள் கல்வியில் தேறி விடுகிறார்கள். ஒரு நல்ல ஜாபு, ஒரு நல்ல சேலரின்னு போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனாலும் அந்த குரு திசை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏதாவது ஒரு காயத்தையும் ஒரு ருணத்தையும் கொடுத்து, அது சம்பந்தமான ஞானத்தை கொடுத்துத்தான் இவர்களை யதார்த்தமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. ஏன் இதை நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் என்பவர் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் நீசம். அந்த பொண்ணு ஒரு படிப்பை தவற விட்டுருக்கும், ஒரு நல்ல தோற்றம் இருக்கும், ஒரு லட்சணம் இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு மீடியா, சோசியல் லைஃப், ஊடகங்கள், இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணலான்னு லைஃப் ஆரம்பித்து நிறைய பேர் இவர்களை யூஸ் பண்ணி கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ அவங்களுடைய தோல்விகளை அவர்களால் ஜீர்ணிக்க முடியாமல் அவர்கள் ஒரு விஸ்வரூபமான வெறித்தனத்தை வெளிப்படுத்தும் பொழுது ரொம்பவும் நிலை குலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பலருக்கு ஏற்படுகிறது. நிறைய பேர் இந்த இடத்துல இவர்கள் தூக்கம் இல்லாமல் வாழ்க்கையும் இழந்து விட்டோம், வாய்ப்பையும் இழந்து விட்டோம், பெற்றோர்களையும் இழந்து விட்டோம், கூட பிறந்தவர்களையும் இழந்து விட்டோம், திருமண வாழ்வை இழந்து விட்டோம், நமக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் இழந்து விட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதற்கு அப்புறம் 0 பாயிண்டிலிருந்து வாழ்க்கை தொடர்கிறார்கள். அதாவது இனிமே எவனையுமே உலகத்துல நம்பக்கூடாதுடா, உழைப்பை மட்டும்தான் நான் நம்பணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் சந்தித்த விஷயம். இப்போ இவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நபரை எடுத்துக்கொண்டால் நவாம்சத்துல பார்த்தோம்னா சந்திரன் மேஷத்தில் நிற்கிறார். அப்போ நிறைய விரயம், போராட்டம், கடினமான உடல் உழைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில நேரத்தில் இழக்க வேண்டிய சூழ்நிலை, மனம் பலவீனமாக கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு பயம், ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, பின் வயதில் தான் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய அமைப்பு, கலைகள் தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ், உணவு தொடர்பான தொழில், அக்னி சம்பந்தமான தொழில், எரிபொருள் சம்பந்தமான தொழில், இதெல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும். ஒருவேளை
ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் நவாம்சத்தில் சந்திரன், ரிஷபத்தில், இதைத்தான் பாரிஜாத யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ராசி நவாம்சத்தில் சந்திரன் ஒரே வீட்டில் இருப்பது அதிக பலம், அதிகமான அழகியல், சுண்டி இழுக்கக்கூடிய நபர்களாக, அதாவது இந்த மீடியா, ஊடகங்கள், கலை, இயல், இசை, நாடகம், பெரிய பாடகர்களாக வரக்கூடிய, ஏன்னா இவங்களுக்கு கற்பனா சக்தியும் அதிகம். அதையும் தவிர இவர்களுக்கு அந்த அழகுணர்வும் அதிகமாக இருப்பதனால் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதன்மையாளர்களாக வருகிறார்கள். ஆனா இவர்கள் பர்சனல் லைஃப், திருமண வாழ்வுல நிறைய கோட்டை விடக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள். கொஞ்சம் கவனமாக இதனை பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் நவாம்சத்தில் சந்திரன் மிதனத்தில் வரும். இப்போ மிதனம்ங்கும் பொழுது ஒரு புத்திசாலித்தனத்தையும், ஒரு கெட்டிக்காரத்தனத்தையும், ஒரு துடுக்குத்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகள்ல, ஐடி போன்ற துறைகள்ல, வெளிநாட்டு தொடர்புல எல்லாம் இவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். நல்ல வேகமான நபர்களாக, உடல் பலம் குறைந்தவர்களாக, தொடர்புகளால் மிகப்பெரிய வெற்றி ஈட்டக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காண முடியும். சந்திரன், அதாவது ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் கடகத்தில், இது ஒரு பெரிய லக்கு. ராசி சக்கரத்தில் சந்திரன் உச்சம், நவாம்சத்தில் சந்திரன் ஆட்சியாக வருகிறது. இது நிறைய பாக்கியங்களை பெறுவது, வீடு, வாகனம், வசதி, போக்குவரத்து பெறுவது, தாய் அன்பு பெறுவது, மாத்துரு வகைரா, தாய் வகைரா சொத்துக்களை பெறுவது, யோக பாக்கியங்களை அனுபவிப்பது, முதன்மையான சுப பலன்களை பெறக்கூடிய அமைப்பு. இயற்கையாகவே இவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளும், நல்ல அறிவாற்றலும், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த வீண பேர் வரக்கூடிய நபர்கள் இங்கு அதிகம் வருவார்கள். இப்போ விஜய், விக்னேஷ்ங்கிறது அந்த பையனுடைய ஒரிஜினல் பேரா இருக்கும். ஆனா அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், அவன் போய் பெரிய நியூமராலஜி ஜோசியர்கள் பார்க்க மாட்டான். விக்னேஷுங்கிற பேரை போய் எங்க காலேஜ் பொண்ணுங்களுக்கு நடுவில் சொல்றது, அவனே விக்கின்னு அவனே மாத்திக்கிட்டு ரொம்ப ஓடி ஓடி போய் மெல்ட் ஆகி அந்த பொண்ணுங்களை ரொம்ப சேஸ் பண்ணி லவ் பண்ணி, அந்த லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் ரொம்ப நாள் தாடி வச்சுட்டு சுத்துறது, முதல்ல காதல் கவிதை எழுதுறது, அப்புறம் பட்டினத்தார் பாட்டு, சோகப்பாட்டு பாடக்கூடிய நபர்லாம் இந்த வரிசையில் நிறைய பார்க்கலாம். அதாவது ரொம்பவும் உருகி போய் காதலிக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பும் காதலும் இவர்களுக்கு திருப்பி கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறதில்லை. எல்லாருமே நீ ரொம்பவும் பிராக்டிக்கலான ஒரு லைஃப்ல தான் இருக்கிறார்கள். ஸோ ஒரு நட்சத்திரத்தை வச்சு இந்த அளவுக்கு விஷயத்தை நாம் எடுத்து கொடுத்தாச்சு. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, சனி தசை கிட்டத்தட்ட 45-48 வயதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு யோகமான வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கிறது. நடுவில் அந்த குரு தசை, புதன் புக்தி, குரு தசை, சுக்கிர புக்தி, ராகு தசை, இல்லை சுக்கிர புக்தி எல்லாம் ஓரளவுக்கு வெற்றிகளும், வசதிகளும், வாய்ப்புகளும் கிடைக்கும். பின் வயதில் தான் இவர்களுக்கு ஒரு தெளிவான வெற்றி என்பது கிடைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுக்கு 22வது நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த புரட்டாதி நட்சத்திரம் குருவை குறிகாட்டுவதனால், குரு சம்பந்தப்பட்ட காரகத்துவம் குழந்தைகளால் கூட பின் வயதில், பின் வாழ்வில் இவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு குருவாக வரக்கூடிய நபர்களும் சில நேரங்களில் இவர்களை அவாய்டு பண்றாங்க. ஏன்னா இவர்களுடைய வளர்ச்சி குருவை தாண்டின வளர்ச்சியாக இருக்கிறது. ஸோ அந்த வைநாசிகத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன, அதையும் தவிர ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு தெளிவான ஜோதிடரிடம்தான் போய் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களோட உறவினர்களோ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.